அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. நான் ஸ்டூடெண்ட் சக்சஸ் IAS அகாடமியில் சேர்ந்து டெட் தேர்வில் வெற்றி பெற்று தற்பொழுது ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் முதலில் 2000 டிகிரி முடிச்சுட்டு சில வங்கி தேர்வுகள் TNPSC எல்லாம் எழுதியிருந்தேன். அதில் எதுலையுமே தேர்ச்சி பெறவில்லை. அதற்கப்புறம் திருமணம் மற்றும் பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு 12 வருடத்துக்கு அப்புறம் அரசு திரும்பவும் டெட் தேர்வை அறிமுகப்படுத்தியது, முதலாக அறிமுகப்படுத்தியது. அப்பொழுது எந்த பயிற்சியுமே இல்லாம நான் முதல்ல போய் 12 வருடங்களுக்கு அப்புறம் டெட் தேர்வு எழுதினேன். ஆனா அதுல நான் தேர்ச்சி பெற முடியவில்லை. இரண்டாவது முறையும் அரசு அறிவித்த போது அதற்கு விண்ணப்பித்தேன். விண்ணப்பித்த பிறகுதான் இந்த ஸ்டூடெண்ட் சக்சஸ் IAS அகாடமியை பற்றி தெரிய வந்தது. அதுல போய் அந்த பயிற்சி வகுப்புல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க நல்ல வகுப்புகள் நடத்தினாங்க. அருமையான ஆசிரியர்கள் திறமையாக வகுப்புகளை நடத்தி எங்க சந்தேகங்களை அடிக்கடி எந்த டைம் ஆனாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் எங்க சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க. மேலும் சிறு சிறு தேர்வுகள் நடத்துவாங்க. அந்த தேர்வுகளும் கூட ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அந்த தேர்வுகள் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சுட்டு வாங்க, இதை இன்னைக்கு எக்ஸாம் எழுதுங்க சொல்லி அந்த தேர்வை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ், ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஒரு புக்குக்குள்ள இருந்தே கேட்பாங்க. அதுலயும் நாம பார்க்காத பகுதியில இருந்தெல்லாம் கேள்விகள் அதுல இருக்கும். ரொம்ப கஷ்டமா, ரொம்ப டீப்பா கொஸ்டின் எடுப்பாங்க. அவங்களுடைய கடுமையான உழைப்பும் நம்மளுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் தான். அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப மார்க் கம்மியா தான் வாங்குவேன். வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப சோர்ந்து இருப்பேன். அதுக்கப்புறம் சார் நாகேந்திரன் சார், அவர் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னா நம்ம சோர்ந்து போய் இருந்தாலும் கூட நமக்கு உடனே ஒரு நம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவருடைய பேச்சு. டெய்லி அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். டெய்லி அவருடைய ஸ்பீச்சை நாங்கள் கண்டிப்பா கேட்டு அடுத்த நாள் பயிற்சி வகுப்புக்கு வரும்போது அது எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. என்னுடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. மேலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வெற்றியாளர்களை கூட்டிட்டு நம்ம முன்னாடி பேச வச்சு நம்மளுடைய தன்னம்பிக்கையை இன்னுமே அதிகப்படுத்துவாங்க. அதனால அனைவரும் ஒரு நல்ல பணியில் சேரணும். வங்கி பணியா இருக்கட்டும், அரசு பணியாக இருக்கட்டும், எதில் சேர வேண்டுமாக உங்களுடைய ஆசையா இருந்தாலும் கூட அந்த ஸ்டூடெண்ட் சக்சஸ் IAS அகாடமி நம்ம வாழ்க்கை பயணத்துல முக்கியமாக பயணிப்பாங்க. கூடவே நம்ம வெற்றிக்கு அவங்களும் பயணித்து நம்ம வெற்றி அடைய செய்வாங்க. நம்ம முறையான பயிற்சியும் அவங்க ஆசிரியர்கள் சொல்வதையெல்லாம் நல்லா கேட்டு அதை பின்பற்றினால் போதும். அவங்க நமக்கு அரசு பணி வாங்கி கொடுப்பதில் நிச்சயம். நன்றி.